யாருப்பா வெளில? வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? யோகேஷ் மேடம். நடிக்க சொல்லும் போது நடிச்சா போதும், இப்ப பேர் மட்டும் போதும். தம்பி, இப்ப வந்து இது சினிமா ஆடிஷனோ இல்ல சும்மா ஷார்ட் பிலிம் ஆடிஷனோ எல்லாம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஆடிஷன், தேர்தலுக்கான ஆடிஷன் இது. தளபதியால 234 தொகுதி எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால் வந்து ஏசியில போனாலுமே அவருக்கு ரொம்ப வேர்க்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால நீங்க தான் வந்து 234 தொகுதியிலும் விஜய்க்கு பதிலா போய் பிரச்சாரம் பண்ண போறீங்க. இப்ப விஜய் மாதிரியே நீங்க பண்ணணும், பண்ணாதான் செலக்ட் ஆக முடியும். உங்களுக்கு விஜய் இடத்துல நீங்க இருக்கணும்னு ஆசை இருந்தா ஒழுங்கா நடிங்க. இதான் பண்ணுங்க. யார் அடிச்சு பொறி கிளம்புதோ இல்ல, இது அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி டைலாக் எல்லாம் தேவையில்ல. நான் அழுகுற மாதிரி சென்டிமெண்ட், என் அம்மா, என் அண்ணா, என் அக்கா, உங்களுக்காக நான் வரேன், அந்த மாதிரி. அந்த மாதிரியா மேடம்? ஓகே மேடம். சரி, நாங்க கூப்பிட்டு அனுப்புறோம். போன் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, சொல்லிடுறேன். போ, கிளம்புங்க கிளம்புங்க. போதும் போதும், கிளம்பு. நெக்ஸ்ட். உங்க பேரு? என் பேரு காந்தி. அதான் காந்தி மாதிரியே தெரியல. எதுக்காக ஆடிஷன் எல்லாம் வெளில சொல்லிட்டாங்க? எல்லாம் சொல்லிட்டாங்க. போயிடலாமா? போயிடுங்க போயிடுங்க. திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை வடக்கு விஜய், மேலூர் விஜய், மதுரை கிழக்கு விஜய். ஓகே, டயலாக்ல நல்லா சொல்றீங்க. அந்த சென்டிமெண்டா கொஞ்சம். இந்த விஜயை முடக்கணும்னு நினைச்சாங்க, யாரோ ஏதோ பண்ணாங்க, ஆனா முடியல. எஸ்ஐஆர் போட்டாங்க, எஸ்ஓபி போட்டாங்க, கடைசியில என் கூட இருக்கவங்களை வச்சு என்ன இது முடக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. உங்களுக்காக, மக்களுக்காக எப்பவுமே நிப்பா இந்த விஜய். விஜய் வந்துட்டேன்னு சொல்லுங்க. டயலாக்லாம் சூப்பரா இருக்கு. அந்த சென்டிமெண்ட் வர மாட்டேங்குது. அதாவது நம்ம பேசுறத பார்த்து எல்லாரும் அழுவும், ஒரு 4 பேர் ஒப்பாரி வைக்கணும், அந்த மாதிரி. சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. போங்க, போயிட்டு வாங்க. சரி, நெக்ஸ்ட் வாங்கப்பா. எதுக்கு ஆடிஷன் சொல்லிட்டாங்களா வெளில? அடடே, விஜய் மாதிரியே நடந்து வரீங்க. சும்மாதான்ப்பா சொன்னேன், பறந்துடாத. ஆரம்பிங்க. நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா, நன்றிகள் எல்லோருக்கும் வணக்கம். இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு, இன்னொன்னு. சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. அதுவும் இந்த கையில கட்டோட இருக்கீங்க. இந்த நம்ம பசங்க எல்லாம் வந்து நம்ம தலைவர் உப்புமா சாப்பிட்டாலே உட்காந்து ஒப்பாரி வைப்பானு அப்படின்னு. இந்த கட்டோட பார்த்தா நமக்கு தான் ஓட்டு. நீ செலக்ட் தம்பி. நாளையில இருந்து வந்து இங்கே தங்கிக்கோ, இங்கே தங்கிடு. தேர்தல் முடிகிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு விஜய். தலைவரோட ரோல் அப்படியே பண்ணணும், அவ்வளவுதான். அப்பனா ஒரு பெட் மட்டும் ரெடி பண்ணிடுங்க மேடம். நான் பெட் இருந்தா கரெக்டா இருக்கும். தலைவர் ரோல் அப்படியே நான் பண்ணிடுவேன். சரி, ஓகே மேடம். சரி, போயிட்டேன். தலைவரே, என்ன அவசரமா தான் வர சொன்னீங்க? இங்க பாருங்கடா, பாத்தியா பின்னாடி எவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன்னு? ஆமா, 234 தொகுதியிலயும் ஒவ்வொன்னும் எல்லாருக்கும் கொடுக்கணும், சரியா? எல்லாரும் வந்துக்கிறாங்க தலைவர், வேட்பாளர்லாம். தலைவரே, இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்? பேனர் வச்சிருவோம் தலைவரே, பெருசா. உங்க போட்டோ, தலைவர் போட்டோ, அடுத்து என் போட்டோ. என்ன இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொன்னும் கொடுத்துடலாம். எதுக்கு இதை எடுத்துட்டு போய் கொடுத்து என்ன பண்றது? இது குத்தாதான்டா நல்லா இருக்கும். தலைவரால வர முடியாது. ஓ, தலைவரால வர முடியாது. ஆனா இதை எடுத்து பிரச்சாரம் பண்ண போறோம். எடுத்து பிரச்சாரம் பண்ணா கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? ஆமா, பேர் ஒவ்வொரு பேனருமே கட் அவுட்டுமே 50,000 ரூபாய். அதுவே உனக்கு ஒரு சிலிகான்ல செலவு வேணும்னா 1 லட்சம் ரூபாய். இந்த பாருங்க, எல்லா இடத்துலயும் கரெக்டா போய் சேர்ந்துடணும். மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் கொடுத்துடணும், சரியா? அத ஒப்புது அந்த அம்மா கூடு. சொல்லுங்க சொல்லுங்க சார். தொகுதி வேட்பாளரு. போகும்போது தளபதி வந்து எல்லா தொகுதிக்கும் வரமாட்டாரு, சரியா? அதனால கட் அவுட்னா கட் அவுட், இல்லன்னா அந்த சிலிகான் பொம்மை. கட் அவுட் எல்லாம் வச்சு ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்களா? மதிப்பாங்களா நம்மள? தளபதி முகத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அதுல தளபதி முகம் இருக்குதுமா, அதுக்குதான் தளபதி கட் அவுட். ஏங்க, பச்சை பச்சையே கேட்பாங்க. தேர்தலுக்கு கூட இறங்கி வந்து ஓட்டு கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு நாங்க உங்க கட்சியை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்பாங்க. அப்ப தளபதி அசிங்க பத்திரியா? நீங்க கவலைப்படாதீங்க, தலைவர் வந்து எல்லாரும் வீட்லயும் இருக்கிறாரு. அதனால நீங்க கட் அவுட் வாங்கிட்டு போங்க. முக்கியமா உங்களுக்கு தான் இந்த கட் அவுட் வேணும். எப்படி சொல்றீங்க? நானும் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல, இந்த கட் அவுட். ஆமா, தலைவரை வந்து எடுத்துட்டு போய் வாசல்ல வச்சிருங்க. அடுத்த தடவை என்ன பண்றீங்க தலைவரே? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தலைவரே. சொல்லுயா. தலைவர் வந்து இப்படி நிக்கிறாருல, அடுத்த தடவை துப்பாக்கி கையில வச்சுட்டு இப்படி நிக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் பண்ணிடுவோம் தலைவரே. இது செக்யூரிட்டி மாதிரியா? ஆமா, எல்லாரும் வாசல்ல வச்சிடலாம். தலைவர் வந்து அப்படியே செக்யூரிட்டி மாதிரி அப்படியே நிப்பாரு. வர திருடன் ஏதாவது ஆள் வந்தாங்கன்னா பயந்து போயிடுவாங்க. சூப்பர். பாருங்க, ஒரே கட்சியில இருக்கனேன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இல்லன்னா அவ்வளவுதான். தளபதி வந்துருவாரு, தொகுதிக்கு வந்துருவாரு. சோம்பேறித்தனத்தை நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோம்பேறித்தனம் இல்லம்மா, தளபதி வெளில விட மாட்டாங்க.
இது தர மாட்டாங்க, பர்மிஷன் தர சரி மாட்டாங்க. பெர்மிஷன் தர மாட்டாங்க. இவரே ஒரு 2 பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணாரு. இவர் எதுக்கு பண்ணாரு? இவரு எங்க பண்ணாரு? கஷ்டப்பட்டு வாங்குனார்ல, அதை ஏன் இவர் கேன்சல் பண்ணாரு? தலைவரே இதுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காதீங்க நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? அம்மா இங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா சின்னதா உங்க பொம்மை வந்து குத்துறேன், பஸ்ல வச்சு நீ போயிட்டு பாதுகாப்பா என்ன சாம்பிராணியா காட்டுறது? இருமா ஒரு நிமிஷம். யாருன்னா ஒண்ணு எதனா தொந்தரவு பண்ணாங்கன்னா போட்டோ காட்டணும், தளபதி இருக்காரு. தொந்தரவு பண்றதே நம்ம கட்சி ஆளுங்களா தான் இருக்காங்க. ஐயோ நான் தெளிவா நான் பேசிக்கிறேன். இப்ப என்ன உனக்கு இந்த சிலை வாங்கணுமே வாங்க மாட்டியா நீ? நான் வாங்க மாட்டேன். உனக்கு இங்க discount. பாரு, இரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இந்த சிலையை வாங்கிட்டு போய் பிரச்சாரம் மட்டும் தான் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதானே? ஆமா. அப்படிலாம் கிடையாது. இத வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 4-5 இது இருக்கு, அப்படியே சொல்றேன் பாரு. முதல்ல உங்க ஏரியா ஃபுல்லா வச்சிருங்க, ஏரியாவுக்கு பாதுகாப்பு ஒண்ணு. இன்னொன்னு, தளபதி எப்போதும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? பார்க்க முடியுமா தளபதியா? நாங்க ஏங்க தினமும் தளபதியை பாக்கணும்? தளபதி வந்து பாக்குறதுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி பேசுற? அதை விடு. அடுத்து இப்ப நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, சட்டமன்றத்துக்கு போயா, போகும்போது தளபதியை கூடவே கூட்டு போ. தனிக்காரலாம் வாக்காலே கூட்டு போ. என்ன ஆக போகுது இப்போ? எவ்வளவு பெரிய வாய்ப்பு இதெல்லாம். வாய்ப்பு கிடைக்குமா? தளபதியே வரமாட்டாரு. ஆனா நம்ம சலதான் இங்க பாருங்க, அரசியலுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, ஒரு முறை இருக்கு. தேர்தல்னா இப்படிதான் பிரச்சாரம் கேட்கணும், இப்படிதான் மக்கள் கூட வந்து நிக்கணும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். அதுதாம்மா நானும் சொல்றேன். புதுசு அதுதான் மத்த புதுசா கட்சிக்கு பண்ணாதீங்க. இருமா, தளபதி வந்து டைரக்டா வந்து பேசி கேட்டா ஓகே தானே? முதல்ல அவரை வர சொல்லுங்க, இறங்கி நிக்க சொல்லுங்க. சில பேசாது, தளபதி வந்து பேசினா ஓகே தானே? ஓகே தானே? இல்ல அடுத்த என்ன பண்றீங்க, இந்த மெரினா பீச் பக்கம் போகும்போது ஒரு ரோபோ ஒன்று இருக்குமே சிவப்பு கலர்ல, ஜோசியம் சொல்றதுக்கு, அந்த மாதிரி தளபதி சிலையை ரெடி பண்றோம். ஏஐல அப்ப கடைசி வரைக்கும் தளபதி வர மாட்டாரா? அட போங்க போங்க, தளபதியே வருவாரு. வருவாருமா தலைவரே, நீங்க உடுக்க தலைவர், நான் ஆள் கூப்பிட்டு வரேன். சரி சரி, மத்த எல்லாத்தையும் அமுச்சு விட்டுரு. ஒரு தொகுதி மட்டும் மிஸ்ஸிங்கா, ஆ, வேட்பாளரை காணுமா, அந்த ஆள் தேடுங்க ஃபர்ஸ்ட். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த வேட்பாளர் சிலையை நம்ம ரெடி பண்றோம். இங்க பாருங்க, ஆமா இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு சிலைக்கு ஒரு அமௌண்ட் குத்துருங்க, சரிங்களா? ஏய் அது முக்கியம்பா, அமௌண்ட். பெண் வேட்பாளர் 30. கொடுத்துறேன். போ போ போ. தலைவரே, தலைவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் தலைவரே. இருக்கட்டா இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க? இதை வச்சுட்டு நான் என்ன ஜாக்கெட்டா சேர்க்க முடியும்? வேணும்னா நீங்க வேணா புதுசா ஜாக்கெட் கூட எடுத்துட்டு வாங்க, அப்படியே நான் உங்களுக்கு திருப்பி குத்துறேன். என்னங்க நீங்க இது முதல்ல நிறுத்துங்க. இதெல்லாம் எதுக்கு வந்து கொண்டு வந்துங்க? இதே மாதிரியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் மேடைகள்ல பேசியிருக்காங்க ஆல்ரெடி. இந்த மாதிரி துண்டு போற வழக்கத்தை முதல்ல ஒழிங்க, இதெல்லாம் எதுக்கு, இந்த துண்டை வச்சு என்ன பண்றதுன்னு. ஆனா இதுக்குமே நிறைய வரலாறு இருக்கு. சாதியத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு அறிஞர் அண்ணா, அப்புறம் வந்து பெரியாரால கொண்டு வரப்பட்டது. அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து துண்டை வந்து இப்படி அக்கல்ல வச்சுக்கணும், இல்லைன்னா இடுப்புல கட்டிக்கணும். மேல தோல்ல போடுறதோ தள்ள கட்டுறதெல்லாம் கூடாது. ஏன்னா அந்த சாதி ஆதிக்கமா இருக்கிறாங்கல்ல, ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் வந்து துண்டு எடுத்து தோல்ல போடணும், மத்தவங்க எல்லாம் வந்து இடுப்புல தான் கட்டிக்கணும். அதை ஒழிச்சு மேடையில வந்து எந்த சாதியினரா இருந்தாலுமே எல்லாருமே வந்து தோல்ல துண்டு போற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்து எல்லாரையும் சமமாக்கணும்ட்டு சமூக நீதி அடிப்படையில இவங்க கொண்டு வந்தாங்க. பெரியார் தானே கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க, இதை ஒழிக்கணும். சரி, நல்லா இருக்கு. சரி, அடுத்த தடவை வரும்போது நான் 10 மீட்டர் சட்டை மட்டும் நான் தேய்ச்சி போட்டுருவேன். அதானே நீங்க கொள்கை ரீதியா பேசிட்டாதான் வந்து மழையே பெஞ்சிருமே.